நீ வச்ச பாசம் நீ சொன்ன நேசம் கடைசியில் ஊமையும் ஊமையும் பேசிய பாசையடி உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி போராடி பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு திக்கு திக்காத்து திசமாரி வீச ஓடுதடி ஓடுதடி உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி வாழ்க்கைக்கு மாசம் 10 கட்டு வழக்குமாறு படப்போட திங்கிற மாட்டுக்கு புடுங்கி போட்டா காணுமா? ஆமாவன் படிக்காதவன்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனா படிச்சவன் புத்திய கட்டணாமல்ல. என் புள்ள படிக்கட்டாலும் வாய்க்கு வைக்கணியா நல்ல ருசியா சோத்த போட்டா இந்த காயச்சு அனுப்பிட்டாமல்ல. இதான் படிச்சவன். என் புள்ள பட்டிக்காட்டுக்காரே பட்டணத்துக்காரன் யோக்கியமா இருப்பான்னு போனா என்ன ஆச்சுது? கப்பல்காரன் பொண்டாட்டி தொப்பக்காரி, அந்த கப்ப உடைஞ்சு போனா பிச்சைக்காரி. அம்மா தங்கச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. நாம என்ன செத்தா போயிட்டோம், நாம உசுரோட தானே இருக்கோம், பாத்துக்கலாம். அவளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு தண்ணி தெளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நல்லா வாழ வேணும்மா போன நம்பிதானமா அனுப்பி வச்சோம். இப்படி வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நிக்கிய. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தலை மொழிகிட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. நோ யார் அப்படி சொன்னா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒருத்த ஏமாத்திட்டா ஒரு பொண்ணுக்கு அதோட வாழ்க்கை முடிஞ்சுதா? அதெல்லாம் வாழ்க்கைலாம் இருக்குது, அத பத்தில நீங்க கவலைப்பட வேண்டாம். அண்ணே அது யாரு? ஏன் தேன்மொழி இல்ல நம்ம தேன்மொழி. கூட்டிட்டு வாங்க பாத்துக்கலாம். தப்பு பண்ணிருந்தாலும் அது பெருந்தன்மையா மன்னிக்கிறதா பெரிய மனுஷங்களுக்கு அழகு. நாமெல்லாம் பெரிய மனுஷங்க பெரியமா, மன்னிக்கணும். இதுல என்ன இருக்குது? அதான் திரும்பி வந்துட்டாங்களே, இனி போக மாட்டாங்க. கூட்டிட்டு வாங்க. பெரியமா உங்களுக்கு வீடு கட்டித்தாரு, அந்த அண்ணனுக்கு பெரிய டீ கடை வச்சுட்டாரு. பாருங்க உங்க வீட்டுக்கு தேவை அத்தனை செல்வங்களையும் நான் செய்யறேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் சொல்றத செய்யுங்க பெரியமா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கா, அவள போய் விடுங்க பெரியமா. அதான் வீடு வாசல் டீ கடை எல்லாம் வச்சு தரேனே. என்னையும் போட்டோ அண்ணே கூப்பிடுனே, நம்ம தேன்மொழிய கூப்பிடுனே. வாடி வா. என்னையவா ஏமாத்திட்டு போன? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. நான் குறி வச்சது என்னைக்குமே தப்புனது இல்ல. ஆனா என்ன, என் முன்னாடியே அவன் கூட போயிட்ட, அதான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஆனா இப்பவும் நம்புறேன் நீ நீ அதான் வந்திருப்பேன்னு. தெரியும் நீ தேன்மொழியாவாதான் வந்திருப்பேன்னு. என்னைக்குமே நான் வச்ச குறி தப்பாது. வாங்க தேன்மொழி, வா வா. அம்மா வேண்டாம், அவ எங்கேயோ போண்டாம், நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வாங்க. இவன் காரியத்தை கெடுத்துருவான் முழுக்க. இந்த தேன்மொழி எனக்கு வேணும், எனக்கு வேணும் வேணும். இல்ல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். பெரியமா கூப்பிடுங்க பெரியமா. நான் சொல்றேன்ல பெரியமா, நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அது கரெக்டா இருக்கும். அவளை வச்சு உங்களுக்கு லாபம் நான் கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்ற? இவளுக்கு நமக்கு என்ன லாபம் இருக்கு? இவளுக்கு சல்லி விசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இருக்கு பெரியமா இருக்குது. கூட்டு மட்டும் வாங்க, நான் சொல்றேன். என்ன முடிவு எடுக்க போற? அம்மா இதுக்கப்புறமா தங்கச்சி வாழ்க்கை நாசம் ஆக்காதீங்க. அவ வாழ்க்கை முடிஞ்சதா. இது சாவர வரைக்கும் நம்ம வீட்டுல கிடைக்க தின்னுட்டு பிச்சத்து தொலையட்டும். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. வா தேன்மொழி, உங்களுக்கு வாழ்க்கை நான் தாரேன். ஆசைவார்த்தை எல்லாமே இன்று கீழலாய் இந்த நெஞ்சின் நாளத்தில் பாய செய்கிறாய். வந்தாய் இன்னும் ஆய்கின்றாய் உந்தன் சொல்லாலே தூரம் உண்டாக்கினாய். வா தேன்மொழி, இன்னும் யார் நின்னுக்கிட்டு வா. அதான் எல்லாம் இழந்து வந்துட்டியே, வா வா. இனி யாரும் உனக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது அடைக்கலம் கொடுத்தா வா, என் வாயால சொல்ல வச்சிடாத. இனி அது ஒழுங்க வாழ வழிய பாரு. வா. இதுக்கு என் பிள்ளை நினைக்கிற? இங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீங்க எல்லாம் கிளம்புங்க.
ஹாய் மீனா குட்டி. மீனா குட்டி, ஏ மீனா குட்டி. மீனா குட்டி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுது? நான் உன்னை ஏதோ பேசிட்டேனா? எல்லாமே போச்சுதுங்க. என்ன மீனா குட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லு. என்னை எனக்கே பிடிக்கவில்லை. நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக காத்திருந்து காத்திருந்து பழகியவன். நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை. என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. என்னை எனக்கே பிடிக்கவில்லை. என்ன கிளம்பிட்டு போற? என்ன முடிவு சொல்ல போற? என்ன முடிவு சொல்ல? அத முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்க. அப்போ கல்யாணம் ஏற்பாடு ஆரம்பிச்சுட்டா? அதுக்கு தானே வந்திருக்க. என்ன ஏற்பாடு பண்ணு. ஆனா சந்தோஷமா இருப்பான்னு மட்டும் காணவனே நினைக்காத. கிசான், எங்க போற? அதான் என்ன உசுரோட கொன்னுட்டால. ஓரே, கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கா, திரும்பி வாரேன். காலாம்பரி, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. நீ மூத்தவங்கனால தான் நான் பொறுமையா இருந்தேன். அவன் மனசை கொண்டுட்டு உன் மகளை கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பிரிச்சு வச்சுட்டு உன் பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு சொல்றிய? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ வாழ்ந்த மாதிரியா உன் பிள்ளைய வாழ வைக்க போறியா? பாக்குமாரே, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அவன் என் கூட பிறந்தவன். கல்யாணங்கிறது சந்தோஷமா வாழறதுக்கு தான். இப்படி அவனை கொன்னுட்டு பொணத்துக்கு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க போற? பொணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன் பிள்ளை சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? எப்போ உன் பிள்ளைய அவனுக்கு கட்டி பண்ண சத்தியத்தை வாங்கினியா அப்பவுமே அவன் செத்துட்டான். என் தம்பி உன் பிள்ளைய கட்ட மாட்டான். அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. இங்க பாக்குமாரே, பொறுமைக்கு எல்லாம் இருக்குது. அவனே சம்மதிச்சுக்கா, நீ வாய மூடு. அவன் சம்மதிக்கல, நீ சம்மதிக்க வச்சிருக்க. செத்துருவேன் நீ சம்மதிக்க வச்சிருக்க. செத்து தொலைக்காதாம்பரி. நீ இருக்கிறது ஒண்ணுதான், சாவுறது ஒண்ணுதான். மத்தவங்க மனச புரிஞ்சுக்காத நீ எல்லாம் உசுரோடு என்னது சாதிக்க போற? காதல்னா ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியோ? நீ வாழ்ந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? உனக்காகவே ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவரை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண வதன நீ. நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவ. உன் காதல் மாதிரி எல்லாரும் காதலும் இருக்குன்னு நினைச்சியோ? அந்த தேர்மொழி இந்த வீட்டுக்கு கூட்டு வரும்போதே இந்த வீட்டு மருமகளா தான் கூட்டு வந்தான். நாங்க இந்த வீட்டு மருமகளா தான் அந்த பிள்ளைய பார்த்தோம். ஒரு நாளும் ஓ மகா இந்த வீட்டு மருமகளே ஆக முடியாது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு. அதான் ஒருத்தர் உசுரோட கொண்டுட்டு போன, இப்போ ஒருத்தர் உசுரோட கொண்டுகிட்டு இருக்க. என்னமோ ஓ மகான்னு சொல்றிய? அந்த பிள்ளைக்கு இந்நாள் வரைக்கும் நீ துரோகம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. பெரிய பிள்ளை பாசங்க. அந்த பிள்ளைக்கு தான் தகப்பா யாருன்னு தெரியுமா? அந்த மனுஷன் உசுரோட செத்து போய் அலைதாரு. தான் பெத்த பிள்ளை தன்னை பார்த்து மாமான்னு கூப்பிடுதுன்னு வேதனையில வெம்பி போய் அலைதாரு. உனக்கெல்லாம் மத்தவங்க மனசை பத்தி தெரியாதுல்ல? அந்த மனுஷனை விட்டுட்டு போனிய, அப்படி அந்த மனுஷன் உனக்கு என்ன துரோகம் பண்ணாது? தாலி கட்டி ஒரு மாசத்திலே புது தாலி வாங்கினவதானே நீ. காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் வாழ்க்கைய நாசமனாக்குற மாதிரி என் தம்பி வாழ்க்கைய நாசமனாக்குற நினைச்ச நீ சாக வேண்டாம். நானே சாக அடிச்சிருவேன். நீ உள்ள போ, போய் தேர்வுல கூட்டிட்டு வா. போங்க சார். இவங்க பூச்சாண்டித்தனத்துக்கு நீ பயப்படாத. இவங்க பூச்சாண்டித்தனம் பண்ணிட்டு அந்த பொண்ணை உன் தலையில கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. நீ காலத்துக்கு நரக வாழ்க்கை வாழணும். தேன்மொழிய மனசை சுமந்துக்கிட்டு ஒன்னால நிம்மதியா வாழ முடியாது. இந்த பொண்ணு கூட வாழ முடியாம தேன்மொழியும் மறக்க முடியாம நீ தன சாக வேண்டியது வரும். அதுக்கு இவ ஒரே நேரம் செத்துட்டு போனா பரவாயில்ல. வா வீரக்குட்டி. அவ கரெக்டா தான் பேசுறா. பாரு, உன் பொண்ணு இங்க விட்டுட்டு போ. எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. வந்துட்டா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. கிசார் உள்ள வா கிசார், ப்ளீஸ் கிசார். உன்னை இப்பெல்லாம் பார்க்க முடியல கிசார். அதான்
வீட்டுக்கு வந்தவனே போயிட்டாள. என்ன நம்பி வந்தவா என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாள. நீ அவ சொல்லாமலாம் போல. உன்னை வேதனைப்படுத்த கூடாது. நீ கஷ்டப்படுறத அவளால பார்க்க முடியாம போயிருக்கா. அத்தை கண்ணீர் சிந்துறத அவளால பார்க்க முடியல. எங்களாலே இதெல்லாம் பார்க்க முடியல. தன்னாலதான் எல்லாருக்கும் கஷ்டம் நினைச்சு அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டாலோ யாருக்கு தெரியும். ஓகே சரி, அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிடாம இதான் சந்தர்ப்பம் ஓநாய்கள் சுத்தி நிக்கும். ஓகே சரி, அவ சின்ன பொண்ணு. ஐயோ அண்ணி, என்ன வேதனைப்படுத்தாதீங்க அண்ணி. எனக்கு தெரியும் அவங்க போனா பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் அண்ணி. நான் என்ன பண்ணட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துலயும் தொடர்காட்டமா முடிவு எடுத்தேன்னா இவன் செத்துவேன்னு சொன்னானே, என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே அண்ணி. அப்போ தேன்மொழி செத்த பரவாயில்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இல்லாத வாழ்க்கை அவளால வாழ முடியுமா? அவளுக்கு தெரியாது இந்த ஊர் உலகம் அவளை என்ன பாடுபடுத்தணும். அவளுக்கு தெரியாது. போ, அவளை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிரு. ஓகே சரி, இந்த ஊரு வேண்டாம், உலகமும் வேண்டாம், கண்காணாத இடத்துக்கு போயிருக்கு சார். எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழு. அண்ணி அம்மாக்கு சமம்னு சொல்லுவியே, நான் சொல்றேன் அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழு. போ. அவன் எதுக்கு போனோம்? அவன் இங்கதான் இருப்பான், சந்தோஷமா இருப்பான். குமாரே, என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாடாத. இந்த வீட்டு பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. தேன்மொழி எங்க வீட்டு பிள்ளை. அப்ப என் பொண்ணை விட உனக்கு எவ்வளவு முக்கியமா போயிட்டால? துரோகம் பண்றது வேணா ஒரு ரத்தத்திலே ஊறி இருக்கலாம், எங்களால முடியாது. அவ எங்க வீட்டை நம்பி வந்தவா, எங்களை நம்பி இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தவா. அவளுக்கு துரோகம் பண்ண எங்களால முடியாது. இங்க பாரு காதாம்பரி, நான் பார்க்கதான் இப்படி இருப்பேன். என் முழு சீர்பத்தை நீ பார்த்த அவ்வளவுதான் செய்யிட்டேன். இவ்வளவு பேசுறிய, உன் பொண்ணு இவனை கட்டிக்கிறேன்னு சொன்னாலா? அவளுக்கு எல்லாத்தையும் விருப்பம் தான். இப்ப கூட்டு கேளு பாப்போம். இவனை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பமான கேளு பாப்போம். உனக்கு கிஷோர் இங்க இருக்கான்னு தெரியக்கு முன்னாடியே அவளுக்கு தெரியும். என்ன சொல்ற? ஆமா, கிஷோர் இங்க இருக்கானே ஆதிராவுக்கு தெரியும். இவன் மேல அவளுக்கு ஒரு துளி காதல் கூட இல்ல. சரி, உன் பொண்ணை கூப்பிடு. உன் பொண்ணு மட்டும் இதே இடத்துல கிஷோர் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா நானே முன்ன நின்று கல்யாணத்தை நடத்துறேன். போதுமா? வாக்கு மாற மாட்டியே. வாக்கு மாறினவங்களுக்கு புள்ளையா நான் பிறக்கல. இந்த பொம்பளைய கொன்னு வச்சிருக்கிய. எவ்வளவு கம்பீரமா இந்த ஊர்ல வாழ்ந்த பொம்பளை. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. போங்க, ஆதிரட்ட கேளுங்க. நீ போய் தேன்மொழியை பாரு. போக்கு சரி, போ. போய் நம்ம வீட்டு மருமகளை கூட்டோட போ. ஆதிரா என்ன சொல்றான்னு கேட்டுக்கிடுவோம். நான் சொல்றேன், அது வேற விஷயம். நீ கிளம்பு. இல்ல நீ ஆதிரா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கிறேன். ஆதிரா, 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 ஆதிரா. அன்புள்ள அம்மாவுக்கு, இல்ல இல்ல, அன்பே இல்லாத அம்மாவுக்கு, என்ன எனக்கு பிடிக்கலம்மா. இந்த பொய்யான வாழ்க்கை எனக்கு பிடிக்கலம்மா. எல்லாமே பொய். என்னை சுத்தி இருக்க எல்லாமே பொய். பொய்யான அப்பா, பொய்யான உறவுகள். ஏமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நீ கொடுத்த? நல்ல உறவுகளை மறைச்சி பொய்யான உறவுகளை எனக்கு காட்டினியம்மா. பொய்யான அப்பா. அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். அவர் ஒரு நாள் கூட எனக்கு அப்பாவா இருந்ததே இல்லம்மா. அவர் அப்பா இல்லைன்னதே எனக்கு இப்போதானம்மா தெரியும். இப்பவும் இன்னொருத்தி மனசுல இருக்கான்னு தெரிஞ்சு என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியம்மா. மறுபடியும் என்ன பொய்யான வாழ்க்கை வாழ வைக்க போறியம்மா? இல்லம்மா, அப்ப எனக்கு விவரம் தெரியல, நான் சின்ன பிள்ளை. ஆனா மறுபடியும் பொய்யான வாழ்க்கையை சிக்கிறதுக்கு நான் விரும்பல. எனக்கு பொய்யான வாழ்க்கை வேண்டாம்மா. எனக்கு உண்மையான வாழ்க்கை வாழன்னு ஆசையா இருக்குமா. நான் உண்மையான உறவுகளை தேடி போறேன். என்ன தேடாத. உனக்கு பிள்ளையா பிறந்ததுனால ஒரு நல்ல வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். என்னை நேசிச்சவங்க கூட உன் பேரை சொன்னா என்ன வெறுக்கிறாங்கம்மா. எனக்கு கிஷோர் மாமா வேண்டாம்மா. இதை உன்கிட்ட சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னால மாமா கூட வாழ முடியாதும்மா. சத்தியமா என்னால மாமா கூட வாழ முடியாது. நான் மாமானா என்னமோ நினைச்சிட்டேம்மா. அது எவ்வளவு புனிதமான உறவுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னால சத்தியமா கிஷோர் மாமாவை கல்யாணம் பண்ண முடியாது. அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன். கிஷோர் மாமா மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா. என்னால ரெண்டாம் தரமெல்லாம் வாழ முடியாதும்மா. என்னை விட்டுருமா. அப்பாங்கிற உறவை தான் பொய்யான ஒரு உறவை எனக்கு காட்டிட்டேன். கணவங்கிற உறவாது உண்மையா இருக்கட்டும்மா. எனக்கு உண்மையா இருக்கிறவரை தான் நான் விரும்புறேன். எனக்கு உண்மையா இருக்கிற கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன மட்டும் நேசிக்கிறவர் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். என் மகளை கட்டிக்கலனா செத்துருவேன்னு நீ கிஷோர் மாமாவை மிரட்டின. என்ன மட்டும் நீ கிஷோர் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச, நீ என்ன பார்க்கவே முடியாது. எனக்கு இந்த பொய்யான வாழ்க்கை வேண்டாம்.
பொய்யான வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். அப்பா பொய், கட்டிக்க போறவன் பொய். சீ, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். என்ன உண்மையா உசுருக்கு உசுரா நேசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன். என் கண்கள்ல நீர் வழிஞ்சா அவன் இதயமே வெடிக்குது. நான் பார்த்தேன். நான் அவனையே நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன். எனக்கு அந்த சந்தோஷம் போதும். அதே எனக்கு இன்பமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் உண்மையா இருக்கா, அவன் ரொம்ப உண்மையா இருக்கா. எனக்கு ஒண்ணுனா அவன் கண்ணு கலங்குதுமா. முத வாட்டி எனக்காக கண் கலங்குற ஒருத்தரை நான் பார்த்தேமா. அது எனக்கு பிடிச்சிருக்குமா. எனக்காக ஒருத்தர் கண்ணீர் சிந்துறானா, நமக்காக ஒருத்தங்க கண்ணீர் சிந்துவாங்களா? நான் இங்கதாம்மா பார்த்தேன். அதை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிடாதம்மா. நான் போறேன், என்னை தேடாத. விதி வளையும் வழி தெரிவதில்லை, தெரிந்து கொண்டால் அதில் ருசியும் இல்லை. இனிமேல் என்ன கதையோ? பால் கூடத்தில் ஒரு எறும்பு விழ பல்லி என்று அதை வெறுப்பதல்ல. பால் கூடமே மண்ணில் கவிழ்ந்ததென்ன? இழையோ என்ன பிழையோ?